உருவாக்கி தருவோம் என்று சொல்லிவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்த போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி இருக்கின்ற திமுக அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கூட்டணி உறுதியாகிட்டு ஏற்கனவே எங்களது கோரிக்கை எல்லாம் அவங்களுக்கு தெரியும். கூட்டணியில தொகுதி சம்பந்தமான எங்களது கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேவைகளை ஏற்கனவே அவங்கள்ட்ட நாங்கள் கடிதம் மூலமே கொடுத்திருக்கோம். எல்லாவற்றையும் சுமூகமாக பேசி பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக இந்தியாவில ஆட்சி அமைப்பார்கள், மீண்டும் ஆட்சி அமைப்பார்கள். திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு நான் பலமுறை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல உதவிகரமாக இருக்கும். சில வதந்திகளை போல பொய் செய்திகளை போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுறாங்க. குறிப்பா ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. நான் அவர்களுக்கும் தெரியும். எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கும் தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமல்படுத்தினால் அது போன்ற நிலை நீடித்தால் வாழ்நாள் முழுவதும் என்னால் அவங்களோட போக முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அதிலிருந்து உங்களுக்கே தெரியும், ஸ்டெர்லைட் விவகாரமா இருக்கட்டும், தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிற மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களாக இருக்கட்டும், அதுபோல பல்வேறு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஏற்றுக்கொள்ளாத திட்டங்களை எல்லாம் அவங்க ஒன்றும் எதுவும் ப்ரெஷரைஸ் பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் வருங்காலத்துல தமிழ்நாட்டுக்காக நிறைய திட்டங்களை வழங்குவோம், நிறைய தமிழ்நாடு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்வோம் என்று பிரதமர் மோடி பலமுறை சொல்வது உங்களுக்கு தெரியும். அதனால எந்த உறுத்தலும் இல்லாமல் தான் நாங்க ஒரு அரசியல் இயக்கமாக பாஜக என்கிற அரசியல் இயக்கத்தோட கூட்டணி. நான் அப்படி சொல்ல, அம்மா என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதுல நாங்க கட்டுப்பட்டு இருப்போம். இன்றைக்கு அம்மா அவர்கள் இல்லை நம்மோடு. இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து கொண்டு செல்கின்ற பணியில இருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ அதற்கான முடிவாக நாங்கள் பாஜக கூட்டணியில் இணைவதை, அது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று நாங்களாக முடிவெடுத்தோம். கேட்கிற கேள்வி கேட்டு ஒரு காலத்துல நம்ம புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம். இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் பற்றி அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கலாம். அதனால 2021 நான் அந்த கூட்டணியில செல்வதற்கான வாய்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அப்பொழுதும் டெல்லியை சேர்ந்த நலம் விரும்பிகள் திமுக என்கிற தீய சக்தி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட தொடர்பு கொண்டாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதனால நான் 40 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க உங்க கூட்டணியில. நான் கூட போட்டியிடவில்லை. என்னை கேட்ட பழனிசாமி கம்பெனி பயப்படுவாங்க, நான் நிக்கலன்னு சொல்லி தான் கேட்டேன். பட் அது சரிவராமல் போட்டு தடுத்து நின்னோம். ஆனா இப்ப பாஜக தலைமையிலான கூட்டணி அவர்கள் எங்களோட நட்போடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் அவர்களோட நட்போடு வருங்காலத்தில் அவர்களோடு நட்புடன் பயணிக்க வேண்டும் என்கிறதோட நாங்களும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். எங்களை அவர்கள் நன்றாக புரிஞ்சு வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி திருப்பி வந்து பாஜக வந்தா நீங்க அவர்களுடைய தொகுதியில போட்டி நீங்க ஒருவேளை அரசியல்ல திமுக என்கிற ஒரு தீய சக்தி அழிப்பதற்காக பாஜக எல்லா கட்சிகளிடம் கூட்டணிக்க வேண்டும் என்று பேசலாம். அது அவர்கள் பக்கத்து நியாயம். நீங்க சொன்னது மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அப்பொழுது நாங்க என்ன செய்யறோம்னு பாருங்களேன், வெயிட் பண்ணுங்களேன். என்ன இருக்கு இப்ப இத்தனை நாள் கேட்டீங்க கூட்டணி போகலாம் நாங்கள் வந்து சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கோம். அது கூட்டணி உறுதியான பின்பு சொல்றேன்னு சொன்னேன். எதையும் ஒரு அபிஷியலா வரணும். இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இல்ல. தனிப்பட்ட முறையில எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்ல. துரோக புத்தியுடைய பழனிசாமி நாங்கள் பயணிப்பது
எந்த காலத்திலும் சாத்தியம் இல்லை. அவர் அந்த துரோக சிந்தனையெல்லாம் மறந்து அந்த சிந்தனையெல்லாம் விட்டு ஒரு நல்ல மனிதராக அவர் வந்தால் அப்பொழுது அதை பத்தி யோசிப்போம். பாஜக கூட்டணி நல்ல மனிதர் ஆயிடுவாரு. இல்ல நான் சொன்ன எந்த காலத்திலும்